கூப்பிட்டா நீ பட்டத்தனின் வரியே என்னடா? எந்த நேரமும் போதில் தான் இருக்க. என்ன எழுதி யாரு வச்சுயா? நான் யாரு ஒரு தெரியாது. சுத்தமான மெண்டலு. இப்ப அர்த்தம் உனக்கு கேட்டானே காலை வாரி தள்ளி அடிச்சு அடிக்கல புரிய அது ஒரு தாலி நினைக்க போதுமா? ஒரு தாலி நினைக்க 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 யாரு அவ தாலி எங்க கேளாப்ப அவ தாலி எங்க வச்சுன கேளா அக்கல்ல மாட்டிக்கிற போது பூபதி. ஐயோ பூபதி, என்னடா என்ன நீ கூப்பிட்டா பட்டத்தண்ணி வரியே எந்த நேரமும் பூபதி போதில் தான் இருப்பியா? என்ன அதே நினைப்பா இருக்க? யார பார்த்து குடிகாரங்க என்னடா பண்ண? 1.5 மாசம் 8 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் 1.5 வருஷம் 8 வருஷம் ஆகுது. 8 மாசம் ஆகுது. அந்த சரக்கு தொட்டு ஏன் தெரியுமா? அதை தொட்டா தீங்கு நமக்கு தீங்கு வந்து விடும். மது மாது சூது ஆமாண்டா. 3 கையில தொடக்கூடாது. தொடாத. தொட மாட்டேன். அதான் வேணாம் எப்படியோ ஓடிக்கிட்டேன். சரியப்பா கேவலத்துல விடு. சரி. நல்லா இருப்பாங்க. அனந்தனி கமலனி ஆக்கணைக்கு நோக்கணைக்கு. பாப்பா இங்க நக்கு எனக்கு போ. அங்கட்டி வச்சா யார டீ குடுடா. யார டீ குடுடா. பூபதி, நாளை கூட்டு போய் தூங்காம பாக்குறேன். சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாச்சி போடுது எங்க ஆயா. மஞ்சள் போட இங்க பாரு. சரி பூபதி, வாங்க பூபதி. வணக்கம். உனக்கு வணக்கம் வைக்கிறா முதல்ல. ஆமா ஆமா நீ வச்சுதான் ஆகணும். ஆமா 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 சரி சொல்லு. வணக்கம் தலைக்கழகு. வணக்கம் தலைக்கழகு. வரும்போல் மந்திரி கழகு. ஐயோ யானை வரும் முன்னே யோசை வரும் பின்னே. ஆனா பெண் அறிவு இருக்கட்டும், பெண்ணா பொறுத்த பொறுமை இருக்கட்டும். புத்து கடத்தனமா பேசாத. புட்டாட்ட ஓத்தமாவல சுத்து பிடிச்சு. ஏடாடே, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே. ஆமா ஏடு வரும் பின்னே மதி கெட்டி வரும் முன்னே. ஆமாமா மதி கெட்டத்தனமா பேசி போய் மாட்டிக்காத. என்னங்க ஐயா ஐயா மதி கெட்டத்தனமா நடந்துக்காத. ரொட்டின்னு மட்டும் ஒண்ணு சொல்றா சாக்கு யாரு ஏமாயா யாரே தாலி விட்டு போறீங்க போய். ஏண்டாடே, யாருடைய தாலி அது உன் தோல்ல போட்டுட்டு இருக்க? அம்மா அப்புறம் பொண்டாட்டிதான் வேலை இருக்காங்க. காசு குடி குடி ஒரு நாள் தலை வலிச்சு வேலைக்கு போயிட்டு வந்தேன். சரி தரமாட்டேன். இவளை எப்படின்னா வைக்கு வர வைக்கணும். என்ன பண்ண அப்படி சொல்லி நாங்க 2 பேரும் சாப்பிட்டு படுத்துவோம். நான் தூங்குற வேலையை நடிச்சேன். அவன் நல்லா கொட்டு விட்டான். ஆர்த்தி எடுத்து வந்துட்டான். ஐயோ தாலி எடுத்த பையனாடா நீ? ஆமா ஐயோ தாலி எடுத்த பையன் சொல்லாத. தாயா கோவம் வருது. சரி, தப்பான வார்த்தையாச்சது. நான் தாலி நினைக்கிற பையன். சரி 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 சரி. அப்புறம் புடவை எது பாவடை எது தெரிவிச்சு போது போ போனமா வந்தமா இருக்கணும். அங்கெல்லாம் நாத்தரிசி வர வைக்கக்கூடாதாங்க. எல்லாத்தையும் நடக்கிறாடாது. என்ன போலா மெண்டலாக்காது. ஐயோ அந்த பக்கம் ஊடு இருக்குது. எப்படி போ எங்கடா போட போதுற உடா? அதுக்கெல்லாம் சொம்பு சொம்பா தண்ணி குடிச்சு சந்தா சுத்த கூடாது. ஆடி மாசம் பண்ணி பண்ணுவேன். எப்படித்தான் காலத்தை ஓட்டுறதுக்கு தெரியல. ஏன்டா தாக்கா இருக்கிற முன்னாடி வந்து அவன் மட்டும் அவன் யார் தெரியுமா? என் சொந்த சித்ரா பையன். சரி இருக்கட்டும் விடு. பள்ளிக்கூடம் போறான்னா பால் அடி போறான். சரியப்பா, சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாஜி சபையில் இருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கட்டுடத்தை கடந்தவான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அது அவருடைய ஆரியம்மா பாதித்திருக்கோம். நாடக பேராசி அவருடைய பாதத்திற்கு நாடக அன்பர்கள் தங்களுக்கும் அடியேன் 1 கோடி வணக்கம். இது விளக்கம் புரிந்து விட்டதா? எப்படி அம்மா? பார்வதி, உமா பார்வதி, மகேஸ்வரி, ஈஸ்வரி. தாலி முன்னாடி அர்த்த பையன் சொல்றான். அதான் தாலி பின்னாடி மாட்டிக்கிறேன். வாயம்மா இச்சி வந்தா என்னுடைய விளக்கம் புரிந்து விட்டதா? அதான் உமா பார்வதி, மகேஸ்வரி, மாரியாத்தா. அம்மன் உமா மகேஸ்வரி ஈஸ்வரி அப்படின்னு விளக்கமா புரியும். ஆனா கைலாயமே பொற்பிடமாய் அமர்ந்தருடைய கைலாயமே பொற்பிடமா அமர்ந்தருங்க. அந்த 2011 நேத்திரத்தை படைத்தருடைய 2011 நேத்திரத்தை படைத்தருடைய அந்த பரம கடவுளுடைய
நக்கல் பண்ணாத, காணாம போயிடுவேன், ஏன்டா அது போயிடுவேன். கொண்ட மேல ஏம்மா, அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே குடிக்கலாம். ஆமா திருப்பி திருப்பி ஏன் கேட்டு கிடக்கலாம் பாத்ரூம் எப்படி போட்டு இருக்காங்க அப்படி போவாதாங்களா சோரினா இருக்குது இதோட போய் கடிச்செல்லாம் கொண்டுட்டு போகுது வயசான காலத்தையெல்லாம் பெருக முளை பார்த்துக்கார பொண்டாட்டி ஓத்தமோனா கேட்க மாட்டேங்கிறான் போவாத பக்கட்டு ஆனா அவன் தலைமை ஓ அவனை தலைமை ஒன்னா போற போய் ஒண்ணு வரமாட்டு மாதிரி உனக்கு உனக்கு பண்ணிடுறேன் மொத்தம் 30 வா தேவேந்திரா ஏ தேட போய் தேவேந்திரா எங்க மாமா ஓஹோ எங்க பெரியம்மா பொண்ணு வச்சுக்கிறான் ஓ சரியா மாமன்றா பெரிய பொண்ணு வச்சுதா வாயம்மா சரியப்பா தாயிடாது கத்தாத ரொம்ப பேசோட 24 ராத்திரி ஆடுறான் ஆமா என்ன பண்றது சரி இன்னும் வாரி ஏறி 10 நாள் சம்பளம் கொடுக்கணும்னு எனக்கு ஓ யார் அது அந்த வாத்தியார் உனக்கு தான் தேவரதுலா ஏன் வந்து சேர்ந்த பரமகாட்டில் கட்டு வந்தாரு சொந்த அப்பந்தான் அடக்கடவுள என் அம்மா வச்சுக்கிறாரு என்ன பண்றது எங்க அம்மா வச்சுக்கிட்டு நான் புரோசனம் என்னடா புரோசனன்ற அப்புறம் அவர் எங்க இருக்காரு எங்க அம்மா எங்க இருக்கிறாங்க சரி விடு சித்மா கூட விளையாடுறாரு எங்க அம்மா உலகத்துல பரமாக்கி குடிக்கிறாங்க எப்படி ஆண்டவன் சொத்து ஆளா ஒரு குத்து குடு மாமா மாமா கம்முனு மாமா சரி விடுறா ஏய் அப்போ பரமக்கடவுளுடைய இடபாகம் அமரக்கூடியவள் இந்த பார்வதி உமா மகேஸ்வரி ஆனா டேய் அது சிவனுடைய உடல்ல பாதி பாகம் சொன்னனே எல்லுக்காய் பிளந்தா எப்படி சரி சமமா பிளருமோ அதை போல ஒரு கண்ணு ஒரு கை ஒரு காது ஒரு பாதியா உடல் பாதி உடல் இடபாகம் பெற்றவள் இந்த பார்வதி ஆனா தம்பிடே எனக்கு பட்ட பேர் ஒண்ணு உண்டு உனக்கே பட்டு பேரா ஆமாடா எப்படி வாயாடவே தெரியாத வாயாடி வாயாடத்துல வாயாடி ஆமாடா உலகத்துல சொல்லிக்கிறாங்க என்ன தண்ணி பைப்பு குடிக்கிறதுல பைப்பு குடிக்கிறதுல எங்க போற நான் வர சொன்ன அப்பதான் நீ போனோம் அது வந்த அப்படியே சொல்லிட்டா என்ன மீறி போன ஏமா வாயாடவே தெரியாது வாயாடியா ஒரு பொம்பளை படப்பட பேசுற ஐயோ பேர் வாயாடி மண்டை என்ன வாயாடிக்கிற வாயாடிக்கிற யார பார்த்து வாயாடி சொன்னேன் நான் வாயாடி கிடையாது உன் வீட்டுல உன் அக்கா தங்கச்சியும் சிட்டாத்தா பெரியாத்தா உன் சின்ன மாமியா பெரிய மாமியா அவன் எவனா வாயாடி இருப்பா உன் மாசத்துல உன் கொடியில கொண்டு ஐயா ஐயா இன்னொரு அண்ணா ஓ அக்கா தங்கச்சி சித்தாத்தா ஐயா 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 சரி வருது ஏந்திரியா வந்துமா அடுத்தால் போகணும் ஏமா சரி எப்படி வாயாடவே தெரியாத வாயாடின்னு சொன்னியே அது என்ன காரணம் என்ன காரணம் ஈசனோடு எந்த நேரமும் வாதாடி 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 வாயாடி ஓ ஈசனோடு வாதாடி 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 வாயாடி வம்பு ஆனா இதுக்குதான் அழகா பாடி இருக்காரு எப்படி ஆனால் வாதாடி 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 வாயாடின்னு எனக்கு பட்ட பெயர் உண்டு ஆனா என் குடும்பத்துல 2 ஆண் பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகள் ஆமாடா விநாயக பெருமாள் ஆமாடா அழகான விநாயகன் அழகான வடிவேலன் வேலவன் 2 ஆண் குழந்தைகள் ஆனா எங்க குடும்பத்துல எந்த நேரமும் சண்டையே தான் ஏமா பரமனும் பார்வதிக்கு சண்டை தான் எப்பவுமே அவரை ஊர்ல பாக்குற தப்பா சொல்ல மாட்டாங்க ஐயா 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 அந்த பரமன பார்வதி வீட்டுல சண்டை ஒரு காரி போன கொடுக்கும் துப்புது வர கே சொல்லி வாய்மல்ல என்ன அப்படிதான் ஏன் அப்படி சண்டையே போட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒரே நிமிஷம் பாட்டி பேசி போ பாட்டி என்ன உடகிட்டா உன் பேச்சு வந்தனா உனக்கு வந்தா நீ போ உனக்கு கேட்டா ஆமா அசிமா தான் பேச போ என்ன பண்ற பண்ணி போ படுத்துக்க உனக்கு ஏப்பின மாதிரி என் புத்தி செருப்பாலே அடிச்சுக்கணும் தலைகறி படுத்துக்க
ஆட்டை பாடினா படுத்து தூங்குறேன் உன் வீட்டு கஷ்டம் போது எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையம்மா நாங்க ஜாலியாக ஆட்டு வாங்கிட்டு போயிட்டு வந்துடுவோம் உங்களை கிளம்பி நாங்கள் ஆட்டை பார்க்க வச்சு பெரிய பாடாங்க ஏன் நேற்று ஒரு ராஜா அடிக்கிறாங்க சரி பூபதி ஆன்னு பயப்படு 24 ராத்திரி ஆட்டு அவர் எப்படி தெம்பால் அதனால கை எதுக்கு ஆனா டேய், ஏன் அப்படி சண்டை வந்துனே இருக்குதுன்னு கேட்டா எங்க வீட்டுக்காரன் அந்த பரமேஸ்வரை பார்த்தாலே எனக்கு கோபம் சண்டை வருது. வீட்டுக்கார பார்த்தா ஆசைதான் வரும் கொஞ்சம் கோவம் வருது நீ சொல்றது நியாயம் தான் பூபதி. என்ன ஆமா என்ன பார்த்தா ஆசைதான் வரணும். ஆனா எனக்கு கோபம் தாண்டா வருது. ஏன் அது டேய் அவர் ஏறக்கூடிய வாகனம் என்ன வாகனம்? காளை மாடு காளை வாகனம். ஒரு பேய் மேய் காளை வாகனம். ஆனா நான் ஏறக்கூடிய வாகனம் அது சிங்கம் என்ன நினைக்கும்? எப்படா அந்த காளை மாடு கடிக்க 2 வாய் பிடிக்கும் 2 ரத்தத்தை குடிக்கும் அப்படிதான் எண்ணும் ஆமாண்டா. அதனால எங்களுக்கு வாகனமே சரியில்லாத இருக்கு. அதனால வாழ்க்கையும் சரியில்லாத இருக்கு. ஆமாயம்மா அதனாலதான் நானே எந்த நேரமும் சண்டை வந்துனே இருந்தா பாக்குறவங்களும் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ஆமா அதனால இன்னைக்கு சண்டை வேண்டாம்னு ஆமா சண்டை குடும்பத்துல சண்டை வேணாம் ஆமாண்டா. பாக்குறோம் நம்மள காரியத்தை பண்ணி வச்சு கூடாது ஆமா. அதனால கம்பெனி வீட்டுக்கார ஒரு மணி கட்டுறேன் சரி பாப்பா. போடுறான் பூபதி பூபதிங்களா? அட வட 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 வட. டேய் பூபதி. டேய் நேரா போற. அந்த ஈசன் வெள்ளி அம்பலத்தில் ஆள அமர்ந்திருக்காரா? அதை மட்டும் பாத்துட்டு வரணும் ஐயா கெட்டிக்கார டீயா கொடுக்க போறாரு ஐயா உங்க கால கொடுக்குற ஐயா ஏமா இருக்குதா பாத்துட்டு வரணும் ஐயா பரமகாடில ஏம்பா அந்த சில்லா கோல் கொடுக்க 4 எலி குத்திட்டு வரேன் ஏய் இது சில்லாகோலா என்ன அட ராஸ்கல் ஓ ஆக்கல் அழித்தல் படைத்தல் படைத்தல் நாங்கள் மூவரும் ஒருவர் என்ற அடையாள சின்ன திரி சூலம் திரி சொல்லுமா ஆ. ஏமா பூபதி. அந்த சிவபெருமான் வெள்ளி அமலத்தில் சிம்மதத்தில் அமர்ந்திருக்கிறார் உனக்காக காத்திருக்கார் உனக்காக காத்திருக்கார் நீ நேரா போற. ஈசனை பார்த்து பார்த்து உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா ஏய் நான் சொல்றத மட்டும் போய் சொல்லி நீனா ஐயா பரமகாடில ஏமா ஐயா பரமகாடில ஒன்னல்ற வச்சது இவனை சொல்றேன் நீ ஆட்டுல போட்டு ஐயா உன்னை பார்க்க உங்க அம்மா வந்துக்கிறாங்க ஐ! உலகத்திற்கே படியளக்கு பரமசிவன் நான் ஆமா எனக்கு அம்மாவா எனக்கு அம்மாவா அப்படியா அம்மாவா ஆ. இங்க வா நீ போயிட்டு ஆ. உங்க அப்பா வர சொன்னாது போய் சொல்லு ஏன் சொல்றேன் எம்மோ என்ன சொன்னாரு மயில புடிச்சு சொன்னாரு சல் சல் உங்க அப்பா வர சொன்னார் என்னது உங்க அப்பா உன்னை வர சொன்னார் ஓ அந்த அளவுக்கு ஆயி பச்சை பழம் குடும்பம். ஓ இந்த அளவுக்கு ஆகும்போது ஆமாண்டா நான் தான் அப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உங்க அப்பா வர சொன்னார் டேய் எனக்கு எந்த வகையில அவர் எனக்கு அப்பா சைவம் அத போய் கேட்டா போ. அதானே ஐயா பரமகாடில ஏப்பா அந்த அம்மாவுக்கு எந்த வகையில் நீங்க அப்பா ஆ. அதை கேட்டு சொன்னார் அப்படியா ஆ. இங்க வாங்க ஆ, யார் கேள்வி கேட்டது முதல்ல அந்த அம்மா எந்த வகையில எனக்கு அவ அம்மா ஆ. அது அவளே சொல்லு சொல்லுப்போ எனக்கு நீ நடப்பா இன்னைக்கு டேய் போடா பூபதி என்னடா ஆச்சு? கூலியால போக 4 மூட்டை ஆச்சு ஐயோ என்கிட்ட உங்ககிட்ட வார்த்தை விட்டா எந்த வகையில அந்த ஐயாவுக்கு நீங்க அம்மா அதை கேட்டு சொன்னாரு ஏண்டா ஒரு குடும்பத்துல ஆம்பளை கேட்டு பொண்டாட்டி தெரிஞ்சுக்குவானா இல்ல பொண்டாட்டி கேட்டு ஆம்பளை தெரிஞ்சுக்குவானா? ஒரு கொண்டாடி போய் ஆம்பளை கேட்டு தான் தெரிஞ்சுக்குவா இல்லையா தெரியாத கேள்விகளை பொண்டாட்டி கேட்டா ஆம்பளை பதில் சொல்லணும் கண்டிப்பா அதனால எந்த வகை உன் பொண்டாட்டி வாங்கணும் என்னன்னு கேட்பான். என் பொண்ணு என்னன்னு கேப்பாப்பா கேக்குறியா இன்னைக்கு எவங்கிட்ட போயிட்டு வரதுன்னு கேப்பா உப்பு இல்ல மிளகாத்தூள் இல்ல பருப்பு இல்ல சட்டி இல்ல அது இல்ல இது இல்ல யாரா கேப்பாங்க வீட்டுக்காரதான் கேப்பாங்க உன் மேல கோவமாக்கிற வந்துடுறான். அது என் மேல கோவமா தான் நாளைக்கு வீட்டுக்கு வர மாட்டானு ஐயோ, ஆமா வீட்டுக்கு போய் நீங்க போயிட்டா இப்படி வர சொன்னாங்க. வேற வேற சரி 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 எந்த வகையில நான் ஏய், எந்த வகையில அவர் எனக்கு அப்பா அதனால அவர் தான் சொல்லணும் முதல்ல. பரமகாடி ஏப்பா அந்த அம்மாவுக்கு எந்த வகையில நீங்க அப்பா அதை கேட்டு சொன்னாரு அப்பா மனைவிக்கு தெரியாத கேள்விகளை கணவன் சொல்லணும் ஆனால்
அவள் அருகாமல் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று தெரியாத கேள்விகளை கேட்டால் பதில் சொல்லலாம். ஆமா. வரும்பொழுதே உங்க அம்மா வந்திருக்கான்னு சொன்னா எந்த வகையில எனக்கு அவ அம்மா அவளே சொல்ல சொல்லு. இந்த பக்கத்துல எங்கனா சீக்க வச்சிருந்தாயா? நானே இப்ப படுத்துக்கு போறேன். என்ன போகுது? நீதான் சொல்லுமா. டேய், இந்த உலகத்தையே படைத்தவள் இந்த சக்தி. அந்த ஈசனையும் அவரையும் படைத்தது நான் தான்டா. அவரை படைத்ததால் அந்த வகையில நான் அவருக்கு அம்மா, அவர் எந்த வகையில எனக்கு அப்பா. அவருக்கு என்ன போ ஐயா, இந்த உலகத்தையே படைத்தவள் அந்த சக்தி. ஆமா. உன்னையும் படைத்தவள் அந்த சக்தி. ஆமா. உன்னை படைத்ததால் உனக்கு அம்மா. சரிதான். என்னை அவள் படைத்ததால் உனக்கு அம்மா. அம்மா. ஆமா. என்னை படைக்கின்ற போது அகோர உருவத்தோடு 3 கண்களோடு இருந்தான். ஆமா. அப்ப எங்க மச்சான் பார்த்தான். நாராயணன். தங்கம், தங்கம், உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்ணை பெற்று இருக்கு நெற்றி கண்ணாக பதிவு வைத்தார். என்னுடைய நெற்றி கண்ணினால் அவளுடைய அகோர உருவத்தை எரித்து அழகான ஒரு பெண்ணாக மலையரசனுடைய மகளாக அவளை நான் படைத்தேன். அப்படி அவளை நான் படைத்ததால் அவளுக்கு அப்பா. கேட்டது பெரிய. சரி பூபதி, இப்ப புரிஞ்சு போச்சா உனக்கு? உலகத்துல அம்மை அப்படின்னு யாரு கேட்டா அந்த பரமனும் அந்த பார்வதி தான். உண்மைதான். ஏய், சரி விடு, சரி விடு. ஓ பார்வதி, ஐயோ ஏமா சரியா? சரி, அதை விடு. குடும்பத்துல சண்டை வேணாம். சித்துவா குடும்பத்துல இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டோம். இனிமேட்டு போய் இங்க இருக்கா வராங்க. கை குடியம்மா கங்கராளி குடும்பத்துல சந்தோஷமா இருக்கு. எந்த தொல்லை இருக்கக்கூடாது. இனிமேட்டு செல்லு போன்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. சந்தோஷமா இருக்க கங்கராளி கூடிய லேசன் பட்டு செல்லு வச்சுக்க. சரிப்பா, சரிப்பா, சரிம்மா. பூபதி, ஏன்னா சண்டையே போட்டுருந்தா அவருக்கும் பாவம்னு நினைப்பாரு. அவனும் சத்துமா எத்தனை நாள் தான் நினைப்பாரு. அங்க என்ன விட்டு இப்படி வேலை. அதனால இன்னைக்கு சந்தோஷமா போலான்னு நினைக்கிறேன். அதனால சண்டை வேணாம் நினைக்கிறேன். நீ அழாதரா? சரி, நீ அழாதரா? நான் சந்தோஷமா போறேன். உங்க குடும்பத்துக்கு நான் கஷ்டப்படுறேன். ஆமா, சரி. சரி போ, பாபார், நான் பாக்குறேன் போ. ஓஹோ, மானம் கெட்டு போறோம். இன்னைக்கு மரியாதை கெட்டு என்ன அப்படி மறைக்கிற? கெட்டி தலைமையில வந்துட்டேன். இப்பதான குடும்பத்தை சேர்த்து வச்சு போனேன். என்ன ஏதாவது சிவபெருமான் சிவனார் இருக்காரு. அவர் பார்த்து கேட்காத கேள்வி கேட்கற. காரியத்துக்கு போற 8 வரைக்கும் போற. யார் மேல சிவபெருமான் எவ்வளவு அமைதியாக ஆச்சாரமாக விமானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஐயோ, அவர் பார்த்து கேட்காத கேள்வி போற. 8 வரைக்கும் போற. காரியத்துக்கு போற. என்ன மாதிரி நியாயம்? நான் அவரு என்ன எட்டி வச்சுட்டேன். அவரு என்ன காரியத்துக்கு போனேன். நான் இடபாகத்துக்கு நான் போறேன். ஆமா. ஏடா அவன் தலைமையில உட்காந்து சக்காலத்தி கங்க பார்த்து முறைக்கிறேன். இது சக்காத்தி சண்டை அவ்வளவுதான் கேட்டேன். யார் மத உனக்கு எப்படி அந்த ஐயா கிட்ட பாதி பாகம் இருக்குதோ அது போல அந்த அம்மாவுக்கு பாதி பாகம் இருக்குது. அந்த அம்மா இடமாக வராங்க. அந்த அம்மா பத்தி என்ன முறைக்கிற நீ திரும்ப. ஐயோ, அப்புறம் பின்னால வந்து நிக்கிற. பின்னால பார்த்து முறைக்கிற பாரு. என்ன ஆமா, கங்கைக்கு ரொம்ப ஆணு வந்தீங்கன்னா இப்பதான் காலில் தான் பிரிச்சு விட்டா திரும்பி வந்துக்கிற போது படி மேல இருக்காத கம்பெனி கீழே வந்துரு. அட பாவி, ஐயா ஐயா பரமகர இப்ப வர கோட்டு கொஞ்சம் மோசமான கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊற்றி சாப்பிடுங்க. ஏரியாது போதை இல்லடா, சாரா இல்ல, பாட்டில் இல்ல, நான் கஞ்சா இருக்கிறான். சூப்பரா போலீஸா? சொல்லுங்க ஐயா. தலை மீது கங்கை இல்லை என்றால் நான் பத்தி எரிஞ்சு விடுவேன். அதனால எனக்கு கங்கை பட்டு சொல்லுதா? எம்மா கங்கா, நீ மேல போ தங்க, நான் ஒன்ன புடிச்சு தொங்க. கூலிங்காச்சா? கரண்ட் இல்லைங்க பிரிட்ஜில. அங்க இருந்தாதான் அவருக்கு கூலிங்கா இருக்குதாமா? ஆமா. சரி, கங்கை தான் இப்ப பிரிச்சு விட்டாச்சு. ஏமா நீங்க குடும்பத்துல சண்டை வேணாம். உங்களுக்கு கம்பெனி அமைதியா போய் போய் சண்டை அடிக்கிற. குடும்பத்தை பார்த்து அவருக்கு கோவம் வந்துச்சு. ஐயோ, அவரு கோவப்பட்டு போறாரு. அந்த யானை நோத்தாது ஊரா கம்மி உட்காருங்க. அவரு கோவப்பட்டு போறாரு. பாக்குற இந்த அம்மா எல்லாம் என்ன நினைக்கிறேன்? இந்த பொண்ணு அந்த பொம்பளை எங்கோட போ, அந்த ஆயாட போவாங்க. யார்கிட்ட பேச ஆயாட பெரிய வாயா நினைக்குது. கம்பு சண்டை வாங்குறோம் அப்படின்னு நினைப்பாங்க. யார் நினைக்கிறோட அது நினைக்கும். சொல்லியம்மா சொல்லிடுவோம். சரி 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 சண்டை வேணாம். சண்டை வேணாம். சந்தோஷமா இருப்போம். ஏங்க
வாங்க போறோம். அது நல்ல சௌகரியமா இருக்குது என்ன இது? ஏய் வாடங்க ஐயோ என்ன இது என்னது கேக்குற வாடங்க சரி சரி குடும்பத்துல சண்டை வேணாம் சண்டை வேணாம் கம்முனு போ பாக்குறவங்க ஒருத்தர் கார் தூக்கணும் குடும்பம் நடத்த கூடாது இப்பதான் உனக்கு எவன் பார்த்தாலும் யாரும் அதுல உங்க சண்டையை பார்த்து அதுக்கு பாத்ரூமே வந்து உட்காரு 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 உட்கார்ந்து பேசினா உன் வீட்டுல கை வைக்கிறேன் எதிர் வீட்டுல கை வைக்கிறேன் உட்காரு ஆம்பளை கை வச்சாலும் எந்த நேரம் இடம் பொருள் எங்கடா பாக்க ராத்திரில இடம் போடுறியா அவளே அவன் வந்தானே வேலையை முத்தனா இருக்கான் நீனா சும்மா வந்து ஓட்டி போடா பக்கத்துல போடா உன் பேச்சு எங்கடா வந்தலாம் போடா நீ போந்துரு ஏங்க சைலன்ஸ் ஏங்க உட்கார்ந்து பேசு உட்கார்ந்து தான் பேசணும் சரி சொல்லு இது கொல்லு கோடி பந்தலுக்கு ஏறாது போட மூட வாயா ஏங்க உன் மேல தப்பு எதுக்கு இட்லி வேறதுக்கு முன்னாடி தொட்டு தொட்டு பாக்க போடா பூபதி சண்டை வேணாம் நானும் சொல்றேன் மெண்டலாக்காத என் போத்திரி கோயவாடாகிற பார்வதி உட்கார்ந்து பேசு எப்படி உட்கார்ந்து இருக்கணும் உட்கார்ந்து இருக்கணும் நீ ஏங்க சொன்ன நான் ஏண்டி கேக்குறேன் நீ பேசாத பேசாத உட்கார்ந்து கையில மேல கை வைக்க வர வைக்காத வைக்காத அப்ப மரியாதை கை அந்த எல்லாம் கை வைக்கல என்ன சிவபெருமானா நானும் வேலை முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பேன் இதெல்லாம் குடும்பம் பாக்க போறாங்க உன் பைப்புல தண்ணி வராது பாக்க மரமகடல உன் பைப்புல தண்ணி வராது வேஸ்ட் எனக்கு இருக்கு ரோஸ் கூட உனக்கு இல்ல உனக்கு போய் ரோசமா மானம் கட்டணும் போடா ஆமா எனக்கு ரோஸ் கூட உனக்கு இல்ல என்ன ரோசம் ஐயா நான் 10 ராத்திரி ஆட்ட ஆடிட்டு வீட்டுக்கு போனேன் சரி வீட்டுக்கு போய் பாதி நேரத்துல கொண்டாடிச்சிருந்தேன் ஐயோ 10 நாள் இல்ல ஆக்கிறதா உனக்கு டீக்கு வந்துச்சு அப்படி வெகு காட்டினா அடி போடி ஆயிட்டோன்னு அப்படி சொல்லிட்டு வெளியே திரும்பிட போறேன் வரண்டால என் மாமியா படுத்துட்டான் சீனமே கிளம்புன அது நான் லாக்கி இல்ல ஏங்க பார்வதி உட்காரு உட்கார்ந்து பேசு உட்காரு என்ன உட்காரு பாவி மதிப்பெண்ண குடும்பம் பண்ணிக்கிறேன் உன்கிட்ட ஐயோ ஐயா இங்க யாருன்னா கிணறு கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடுங்களா அதை வையாடா வெல்கம் சொல்லியா ஆமா ரெண்டு குட்டியா எப்படி பட்டு போட பார்வதி ஐயா பட்டா இல்ல பொறுப்பு மாநாடு பொறுத்ததுக்கு மேல பொறுக்க முடியாது நாங்க ஐயா பட்டாயில பொறுப்போக்கிட்டாங்க நீ பொறுப்போக்காடி பட்டா இல்ல பொறுப்போக்குன்னு கேக்குறாங்க அவ கேட்டது உண்மை அரசா வெளி சொல்லாத எப்படி பட்டா இல்லாத பொறுப்போக்குன்னு கேட்டா அவன் எப்படி அது உண்மைதான் ஏன் நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு சுடுகாடு சுடுகாட்டை எவனா பட்டா பண்ண முடியுமா ஏங்க இது போறான இடம் படுத்துக்கிறான் அவனே இடம் பிடிச்சுக்கிறான் இடம் பத்தாத அதே குழியில வேற ஒருத்தர் கொண்டு புதைக்கிறான் அது இல்லாம ஏறு ஓட்டி இருக்கிறான் நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு ஏறக்கூடிய வாகனம் தலைமாடு அன்பருக்கு கொடுப்பது வீடு காதில் அறிவது லட்சரு தோடு கையில் எடுப்பது திரு ஓடு டூ 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 ஆமா நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு சுடுகாடு ஆமா சுடுகாட்டை எவனும் பட்டா பண்ண முடியாது அதுதான் பட்டா இல்ல பொறம்போக்கு ஏண்டா என்ன அப்ப அவரை பார்த்து பட்டையில பொறுப்பை பண்ற திருவண்ணாமலை எடுத்துக்கோ 25 ஏக்கரு 17 செண்டு சிதம்பரம் எடுத்துக்கோ 50 ஏக்கரு 32 செண்டு அவரை பார்த்து பட்டையில பொறுப்பை கட்டுற யாரை பார்த்துன்னா சொல்றேன் இதெல்லாம் இவர் மேல பட்டா நினைச்சுக்கிறீங்க திருவண்ணாமலை எத்தனை ஏக்கர் சொன்ன 25 ஏக்கரு 17 செண்டு செண்டு கணக்குல வராது இருக்காது 9500 ரூபாய் போகுது சதுரடி அந்த 25 ஏக்கர் 17 சென்டும் திருவண்ணாமலையில யார் பேர்ல பட்டா தெரியாது யார் பேரு அண்ணாமலையாருடைய மனைவி அபிதா குஜாம்பால் அபிதா குஜாம்பால் அபிதா குஜாம்பால் அபிதா குஜாம்பால் நான் தான் என் பேர்ல தான் பட்டா டேய் அங்க எங்க அண்ணன் பெருமாள் சாமி கோபால கண்ணன் அவர் தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு ஆமாண்டா சிதம்பரத்துல எத்தனை ஏக்கர் சொன்ன 50 ஏக்கர் 32 செண்டு ஐயோ 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 செண்டு கணக்குலதா 9500 டேய் அப்ப அங்க 50 ஏக்கர் 32 செண்டும் சிதம்பரத்துல யார் பேர்ல பட்டா தெரியுமா டேய் நடராஜ பெருமாளுடைய மனைவி சிவகாம சுந்தரி டேய் சிவகாம சுந்தரி நான் தான்டா
அங்கேயும் என் பேர்ல தான் பட்டா. ஏய், இவர் பேர்ல ஒரே சென்ட் இடம் கிடையாது. கேளு, வியாபாரம் பண்றியா? ஏண்டா நமக்கு பிற்காலத்துல தேவைப்படுற ஒரு 6 அடி ரீச் பண்ணி வைக்கிறதுல எனக்கு தேவையில்லை. யா எவன் அறிந்தாலும் சிவன் அறிவதில்லை. சிவம் அறிவது கிடையாது. ஆமா, சிவம் சிவம் சிவம். நான் இல்லைன்னு சொன்னா சவம் சவம். சவம். ஆயா. நான் இந்த சிவம் இருக்கிற வரைக்கும் ஜீவன் இருக்கும். ஆமா, நான் இல்லைன்னு சொன்னா நீ செத்து போய். டெட் பாடி. அதனால் எவன் அறிந்தாலும் சிவன் அறிவதில்லை. சிவம் அறிவது கிடையாது, இந்த ஜீவன் அறிவது கிடையாது. அதனாலதான் எனக்கு அந்த 6 அடி மணி தேவை. தேவல. ஏய், உனக்கு 6 அடி மணி வேணுமா? பூபதி, பூபதி. கண்டன குடும்பத்துல போடு. ஏங்க பார்வதி நமச்சிவாயம் நல்ல யோகம். என்ன காரணம்? ஐயோ ஐயோ, வெளியே சொன்னா வைக்கண்டா பூபதி. கர்த்தரே கேளி, கல்யாணம் செய்து நீங்கள் என்னை அழைத்துவே வந்து இங்கு நான் வந்த நாள் முதலா ஈசனே எனக்கு எந்தெந்த உடமை ஈசனே நீங்கள் இட்டு பார்த்து ஐயோ 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 ஐயோ, நான் கட்டின தாலிக்கோ கடமணி ஒன்றுண்டோ? இவர் கட்டான தாலி. ஆமா, தாலிக்கு பக்கத்துல 2 குண்டு வாங்கி பார்க்க பக்கு இல்ல. இவர் சொல்ல சகமா இரு, சகமா இரு, சகமா இரு. ஐயா பரமகாரல நாங்க தாலி கட்டிங்களா? தாலி. ஆமா, அந்த தாலிக்கு நடு 2 குண்டு போகிறேன். 2 குண்டு போகிறேன். யார் 2 குண்டு போகத்தான்? கட்டின தாலிக்கோ கடமணி உண்டோ? நியாயம்தான். தாலி தாலி கட்டது உண்மை. ஆனால் அந்த தாலிக்கு பக்கத்துல குண்டு, நாணல், வாழ்சிப்பு யாருக்கு போகுதுன்னு போங்க. சொல்லு பாட்டி, சொல்லு பாட்டி. விடலையா? அம்மா விடலையா? சொல்லுமா, யாருக்கு போவாங்க? அம்மா விட்ட. அவங்க அம்மா விட்ட வக்கீல்னா என்ன போட்டு? யாரு அம்மா வீட்டுல? எங்க வக்கீல் பார்த்தாரு இவரு. இவரு அப்படியே நல்ல மாடுகள் வாழ்ந்துருக்காரு சுடுகாட்டுல. சும்மா வெந்நீர் பூச்சி வாழ்ந்துருக்க. நீ எங்க வீட்டு அம்மா வீட்ட ஏறி வந்து. ஆமா, ஐயோ ஐயோ, ஏறி வந்துட்டாங்க. ஆமா, நீ தான் ஈத்துன்னு வந்த. நான் ஒண்ணு ஓடி வரல. ஆமா, நீ வருவத நான் ஈத்துன்னு வந்தேன். ஈத்துன்னு வந்து தாலி கட்டுறேன்னா ஈத்துன்னு வந்தா சூத்து தெரிஞ்சுக்குவேன்.
எங்க அப்பா அம்மா கிட்ட பெண் கேட்டு மரியாதையா கேட்டு வந்தா 3வது மாசம் இட்டு போய் என்ன தாலி பிடிச்சு கோப்பாங்க. நீ தான் ஈட்டு வந்துட்டிய என்ன? அதான் அவங்க கூப்பிடல, அவங்க மரியாதை பண்ணல. அதுக்கு எங்க தாய் விட்டு போற சொன்னா நீனா வரங்க ஏன் வர முடியல? இவங்க அப்ப இருக்காரு தட்சகன். சச்சகம் வருமா? அவன் தபம் செய்தான். ஆமா. நான் போயிட்டு என்னப்பா ஆ தட்சகான்னு கேட்டேன். ஆ. சிவபெருமானே ஆ. உன் காலில் விழுறேன், ஆ. எனக்கு வரம் கொடுக்கணும் கேட்டான். கேட்டான். என்ன வரம் கேட்டேன்? அப்பா உன் மனைவி உமா பார்வதி எனக்கு எனக்கு மவளா பிறக்கணும். ஓஹோ யாரு என் பொண்டாட்டி அவன் மவளா பிறக்கணும் கேட்டான். ஆமா. சரி போ. ஓ அப்படி 51வது பெண்ணா தாட்சாயணியா இவன் போய் பிறந்தான். ஆமா. கொஞ்ச காலம் ஆச்சு. ஆ. சரி நம்மள இடபாகத்து விட்டு பிரிஞ்சு போனாரு. பிரிஞ்சு போனாலே இவ கதி என்னாச்சோ என்னாச்சோ? போய் பார்ப்போம். போய் பாப்போட. அப்படி நான் போனா ஆ. அந்த தச்சகன் என்ன செய்யறான்? ஆ. இந்த உலகத்திற்கே படியாளுக்கு பரமசிவம். ஆ நான் போயிட்டு அவன் காலில் விழுந்து மாமா கொடு கொடு உன் பெண்ணை கொடு ஆ. அப்படி கேப்பன ஆணுவத்தில் இருக்கான். தச்சக ஆமா ஆ. இவன் ஆணுவத்தில் இருக்கான். ஆ. இவனை விடு, விடு இவனை பார்க்கலாம் பார்க்கலாம். அப்படி போனா ஆ. இவன் என்ன செய்தா? மணலை கூட்டி ஆ. லிங்காதர பூஜை செய்து ஆ. ஈசா ஈசா, சர்வேசா சர்வேசா, என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஆ. அப்படின்னு கும்பிட்டு இருந்தான். ஆ நான் போயிட்டு கண்ணே தாட்சாயணி அப்படி சொன்னா அது கூப்பிட்டேன். ஆ. வாங்க சுவாமி, சுவாமி. எங்க அப்பாவை முறையா பெண் கட்டி திருமணம் செய்து ஆ. அப்படின்னு சொல்ல ஆ. ஒரே ஓட்டம். ஓட கிரிசு போவாங்கடா. நான் மாட்டி ஈட்டுன்னு வந்துட்டேன். உங்க மேல தப்புடுங்க. உங்க மேல தப்பு. எனக்கு ஒரு காலி. மூடியா வாய தெரியும். அடிவாயி. ஐயோ இப்ப இங்கதான் இல்ல கோவமும். யா. அங்க ஒண்ணு இல்ல. யா. டேய் மூடு. அங்க சொல்றேன் இல்ல இல்ல. ஏன்டா ஒரு பொம்பளைக்கு முக்கியமான சுகம் என்னடா சுகம்? ஆம்படியா சுகம். அந்த ஆம்படியா சுகம் எனக்கு அறவே கிடையாது. எப்படி நாளைக்கு சுகமா வாயிருது? எப்படி நாளைக்கு சுகமா வாயிருது? சொல்லு, நீங்களே சொல்லியம்மா. நானும் அம்மா நாளைக்கு தான் மூடி போட்டு சொல்லிட்டேன். பாவனை விட்றா அதை. எத்தனை பாருங்க. என்ன பாருங்க. ஏய் விட்றா நடந்து விட்றா டே ஈக்கிறா. எனக்கு கீழ் மாட்டி வந்து உட்கார்றா. ஆம்படியா? ஆம்படியா சுகம் அறவே கிடையாதுடா. ஜெயா ஜெயா ஏன் ஆம்பளைக்கு முக்கியமான சுகம் அதான். ஜெயா முக்கியமான ஒரு மனைவிக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படிதான் வாழ்க்கை. ஆம்படியா சுகமே இல்லைன்னா நம்ம என்ன பாடுபடுறாங்க. அம்மா நாளைக்கு நானும் டேய் பூபதி, 4 மாசம் தனியா இருந்தேன். நானும் கிடைப்ப நியாயம்தான். இவன் சும்மா நம்மள பைக்கு அருமை பேசுறேன். ஆமா. என் மகளை இன்னைக்கு பார்க்கணும் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ண? சும்மா ஒரு இந்த கஞ்சா அடிக்கிட்டு பழக்கம் எனக்கு. உனக்கு அதான் முக்கியமான விஷயம். ஆமா. ஒரு கொலை போட்டேன். அப்படி மிஸ்ஸுன்னு லேசா இருந்தது. இது பத்தாது. இன்னொரு கொலை போட்டு இன்னைக்கு ராத்திரி அவளை புடி ஒரு புடி அமங்கலம் பண்ணணும். அப்படி ரெண்டாவது கொலை போட்டேன். இன்னும் கொஞ்சம் மிஸ் இருந்து போனா லைட்டா இருந்தது. இது பத்தாது. இன்னொரு கொலை போட்டா என் மகளை பார்த்தலாம். அப்படி மூணாவது. அப்படி மூணாவது கொலை போட்டம் பாரு. போட்டு பாரு. அப்படியே மட்டே ஆயிட்டேன். நீ மூணா கொலை போட்டோன்னா உன் கொலை படுத்துக்கிச்சு. போயிட்டு விடி போச்சு. அப்படிதான் பண்ண முடியும். அதனால தான் அம்மா ஆம்பளை சோகன்றாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு நந்தியா வரேன். நீ வேணா போ. விடுங்க. நான் என்ன சொல்றேன்? நல்ல முறையில எல்லோரும் காட்சி கொடுத்து சரியாக நான் வரம் கொடுக்க போய் ஐயா சூரன் நினைச்சால் மரணம் வாழ்ந்து
உன் பாதத்துக்கு ஆனா வந்து எந்த கால் பண்ணி அக்கா 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 தூரா இந்த பரமக்களுடைய பாதத்தை படித்ததால் நீ சுகமா வாழும்படி ஆசீர்வாதம். அப்படியே என்ன இவனுக்கு போய் வரம் கொடுக்க கூடாது. நான் எதை கேட்டாலும் தருகிறேன் அப்படின்னு சத்தியம். என் பேர்ல சந்தேகமா? உன் மேல சந்தேகம் இல்ல, நீ சத்தியம் செய்த நான் நம்புவோம்ல. அக்கா ஐயா அத கேட்ட வரமாட்டானே. எதை கேட்டாலும் தடை இல்லாமல் இது சத்தியம் செய்து விட்டாய். ஆமா. ஈசா எந்த வரத்தை கேட்டாலும் எந்த வளர்த்து கேட்டாலும் ஈசா அப்பா நான் ஒருவரிடம் பார்த்து கொடுத்தார். ஒருவனோடு யுத்தம் செய்தால் அவனை போய் நான் அடிக்க கூடாது, உதைக்க கூடாது, எந்த ஆயுதமும் எடுக்கக்கூடாது, எந்த ஆயுதமும் நான் எடுக்க கூடாது. தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மாந்தர்கள் ஜீவசக்திகள் அது யாரா இருந்தாலும் சரிதான், எந்த ஜீவனா இருந்தாலும் சரி, எந்த ஜீவனா இருந்தாலும் சரிதான், அதனோடு எதிர்த்து நான் பார்த்தெடுக்க கூடாது, சரி சண்டை செய்யக்கூடாது. ஆ, என்னுடைய வலது கரம் இருக்கின்றது பாத்தியா, வலது கை. இந்த வலது கைய எவன் தலை மேல வைக்கிறனோ அவன் பத்தி எறியணும். அதான் வரும். அவன் தேவனா இருக்கட்டும், முனிவரா இருக்கட்டும், சித்தரா இருக்கட்டும், அது யாரா இருந்தாலும் சரிதான், என்னுடைய வலது கரத்தை எவன் தலை மேல வைக்கணும் அவன் பத்தி எறியணும். அப்படியே உனக்கு பழுகின்றபடி மரம் கொடுத்தது வரம் கொடுத்தது வரம் கொடுத்தது. யாரும் இல்ல. யாரோ இந்த இடத்துல இருப்பது யாரா? நீ நான் மட்டும்தான். நீ நான் தான் இருக்கிறோம். ஆமா. ஆனா நீ வரம் கொடுத்தியே, அது உண்மையா பொய்யா நான் சோதிக்கணுமா சோதிக்கூடாது. அதனால் இங்க யாரு மேல நீ நான் தானே இருக்கிறான். ஈசா என்ன வார்த்தை? சொல்வதற்கு உனக்கு மரம் கொடுத்தது உண்மை. ஆனால் எவன் மரம் கொடுத்தானோ அவன் தலை கை வைக்க பாக்குறீங்க. அது நன்றியற்ற துரோகி. வரம் கொடுத்த தலைமை அப்பவே என் மனைவி தடுத்தா. நான் கேட்காம வந்து உனக்கு வரம் கொடுத்துருக்கேன். இந்த உலகத்தில் எங்கு ஓடினாலும் விடமாட்டே. ஆனா பாவி இவன் எங்கெங்கு ஓட இந்த போயிட்டாரு. கை வச்சிருவான்.
மேல கை வைத்தார். இவன் விடமாட்டான். ஆமா. ஆனால் இவன் என் தலையில் கை வைத்தான். வைத்து எட்டில்ல. அதனால் இந்த சுற்றுமுற்றக்கு பார்க்கின்றோம். அனைத்து இடமும் என்ன இருக்கு? அது என்ன காடு? எங்கு ஓடினாலும் விட மாட்டான். அதனால் பரமக்கடவுள் இந்த ஐவேலங்காட்டில் நுழைந்து என் உருவத்தை மாற்றி அந்த ஐவேலன் காய் இருக்கும் அதற்குள் இந்த ஆவுடையாரும் அப்படி சென்று மறைந்து விடுகின்றேன். இதனால் இவன் கண்ணுக்கு தோன்றாமல் இதோ அந்த பரமகடவுள் என்ன கண்டு ஓடினான். ஆனால் அவன் என்னிடாக்கப்படவே இல்லை. அவனை நான் விடுவனோ எவன் தள்ள வச்சு எவனை சுத்தி கொடுப்பாங்க கட்டியால இருப்பேன் என்ன பஸ் இருக்கு அது என்ன காரணம்? அது வேற காலைக்குள்ள பூந்து விட்டான். அவனை விடுவனா அந்த ஐவேற காலை என்ன செய்ய போகிறேன்? ஒரு வெள்ளாடா உருவ மாதிரி வெள்ளாடா உருவ மாதிரி ஒரு காயா மென்னு தின்னு வருகிறேன். ஆனா மாட்டீங்கன்னா காய கடிச்சு பாருங்க வாங்க கிட்டுவாங்க. அதனால் வெள்ளாடா உருவ மாதிரி தெரியலையே. இவ்வளவு நேரம் இங்க இருக்க மாட்டாரு. எங்க போனாரு தெரியலையே. கையாய வந்து விட்டு பாத்தி இருந்தா சொல்றான். அடி என்ன பாட்டி சுகமாக வாழ்வாய். தனியா இருக்கிறேன்டா. இப்படி இப்படி இருப்பீங்களே. பள்ளியோட பண்டாளி பேர் ஆயிட்டு விட்டுட்டு இப்படி இப்படி இருக்கலாம். ஆமாண்டா, நான் தாத்தா விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன். ஆனா இன்னைய தினத்துல தனியா இருக்கிறியே, தாத்தா எங்கன்னு கேக்குறேன். அப்பா, அந்த பன்னகாபுரி ஆண்டு வரக்கூடிய பத்மாசுரனுக்கு வரம் கொடுக்க போனாருன்னா இன்னும் வரலடா. தாத்தா போயிட்டாரா? என்னது போயிட்டாரா? இன்னைக்கு இவன் ஒரு மாதிரியா சொல்றான். போச்சு போ. என்ன போச்சு போ? தாத்தா போயிட்டாரா? எங்க போயிட்டாரா? என்னடா போயிட்டு மாதிரி சொல்ற? என்னடா ஏன்டா அப்படி சொல்ற? போயிட்டாரானாக்கா உனக்கு என்னடா? அரமணி தான் போனாரு. ஆமா. என்னாச்சு? உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாது. என்னடா இப்ப பாக்குறான்? ஏமா என்னாச்சு?
அவன் நாரதன் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஐயோ, என்ன தாலியில ஒரு பிரிலி விட்டு இருக்குது. ஏய், ஒரு பிரி விட்டுருந்தா டேய் போட அப்படி பிரிலி பாட்டி, விட்டு உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதுடா இன்னும் அண்ணன் வரல அது மட்டும் தான் தெரியும் அந்த பத்மாசுரன் வந்தானா? அண்ணா அந்த பரமனை கோரி தவம் செய்தானா? சரி பரமனை கோரி தவம் செய்து ஆ. கேட்ட வாரம் தரணும் என்று ஆ. சத்தியமானானா? முதல்ல எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும் பரம கடவுளே கடவுளே, அப்படின்னு வர சத்தியம் கேட்டான் சத்தியம் கேட்டான். சரி தாத்தாவும் கொடுத்துட்டாரா? சத்தியம் கொடுத்தாரா ஆமா. அப்புறம் என்ன வரம் கேட்டாவன் நான் திரும்ப கேட்டான். ஆ, என் கையில் என் கையில் ஒரு ஆயுதம் எடுத்து எடுத்து செவனிடையும் ஆ. சண்டை போடக்கூடாது, போட முடியாது போடக்கூடாது. சரி வலது கையை நீட்டி ஆ. எவன் தலைமை கை வைக்கிறானோ ஆ. கை வைக்கிறானோ ஆ. அவன் அப்படியே பத்தி எறிந்து விட வேண்டும். ஓ என் வலது கரத்தை யார் தலை மீது வைத்தாலும் ஆமா. அப்படியே செத்து அப்படியே பத்தி எறிந்து விடும். ஐயோ அப்படின்னு கேட்டானா? சரி தாத்தாவை கொடுத்துட்டாரா? ஐயோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் என்னாச்சு? சுத்தி பார்த்தான் அந்த பத்மாசுரன் பத்மாசுரன். ஆ. சுத்தி பார்த்துட்டு ஆ. யாருமே தெம்படவில்லை, யாரும் அங்க ஆள் இல்ல ஆள் இல்ல. ஆ. மறுபடியும் ஆ. தாத்தா தலைமையில கை வைக்க வந்துட்டான். ஓ நீ கொடுத்த வரம் சரி பழிக்குமா பழிக்காதா படிக்குமா படிக்காதோ அப்படின்னு அப்படி சொல்லி என்று ஆ. சோதி பார்க்க வேண்டும் என்று ஆ. தாத்தா தலைமையில கை வைக்க வந்துட்டான். ஐயோ நாரதா 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 என்னடா சொல்ற தாத்தா அப்புறம் என்னாச்சு தாத்தா கதி தாத்தா என்ன தெரியுமா ஆச்சு? ஆ. ஐவேளன் காடு, காடு ஐவேளன் அந்த பூண்டு பூந்து ஐவேளன் காயா ஒரு மாதிரி இருக்கா? சரி அந்த பத்மாசுரன் பாரு, தப்பிச்சாரா பத்மாசுரன் பத்மாசுரன் வெள்ளாள ஒரு மாதிரி ஆ. அந்த ஐவேளன் காய் எல்லாத்தையும் ஆ. மேஞ்சின்னு வராது. ஐயோ சின்னே வரா இதுவே வேணாம். ஐயோ மூணே தாயா இருக்குது. பூனே காய் தாங்குதா ஆமா. மூணே நல்லா தாலி இறக்க போறேன். ஐயோ டேய் நாரதா இதுக்கு வயசுல பெண்ணு திருடே போறான். ஐயோ எங்க வீட்டுக்காரரை காப்பாத்துனடா எல்லாட்டு படியா போய் தாலியை காப்பாத்துனடா அதுக்கு என்னடா வழி யாரடா என்னடா பண்ணோம் ஆமா ஆமா உங்க அன்னைக்கு ஒரு மழை சொன்ன கோபாலக்கண்ணன். கோபாலக்கண்ணன் சொன்ன எங்க அண்ணன் ஆமா அவர்தான் இது வழி. ஏம்மா, பூபதி உன் வீட்டுக்காரர் வரேன்னா அண்ணனா உன் அண்ணன் வந்தாதான் உனக்கு ஆம்பியா. டேய் ஆமாண்டா எங்க அண்ணன் வந்தாதான் எங்க ஆம்பளை வரதுக்கு வயசு சொல்லுவார் காப்பாத்து சொல்லு அதனால சின்ன தாத்தா சின்ன தாத்தா இது போனா அவர் ஆண்டே வந்து போய் சொல்லுவார். சரி 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 அப்படியா? புராண ஐடியா சொன்னா இப்ப வியாசனோட உனக்கு 1200 ரெடி. டேய் போடா டேய் பூபதி பூபதி எங்க அண்ணனை அழைத்தாதான் இப்ப இதுக்கு ஒரு வயசு சொல்லுவார் ஆமா. கோபியர் கொஞ்சம் சமண்ணா கோபியர் கொஞ்சம் சமண்ணா உமா பார்வதி அண்ணன் கோபாலகன் அழைக்க இந்த வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய வைகுந்த பகவான் தருப்பார். இதை வாங்கி தரேன்.
கொஞ்சம்